எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் கேமரா கம்பேரிசன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோனுக்கும் போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோலையும் வின்னர் எதுன்னு தெரியும். பட் எவ்வளோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டே டு டே லைஃப்பில் நோட்டீஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பெரிய கேம், ஒரு 3 GB கேம். ஸோ லோடிங் டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுதான் டெஸ்ட் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராசஸிங் பவர் இதுக்கு தான் நிறைய தேவைப்படும். மற்றதெல்லாம் நார்மலான டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான். இப்போது கேமரா, ஸ்டாப் வாட்சில் லேப் 47 செகண்ட்ஸ். இப்போது ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம், எல்லாமே ரேமில் இருக்கான்ட்டு. இப்போ வரைக்கும் இது எல்லாமே இருக்குது. அந்த ஆஸ்ஃபால்ட் கேம் இருக்குமாங்கிறது தான் டவுட்டு. இருக்குது, கேமரா ஆப்பும் இருக்குது. ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1 minute 2 seconds ஆகிருக்குது. ஆக்சுவலி லேப் 1 முடிச்சுட்டு நான் இங்கே மறுபடியும் வர்றதுக்கு ஒரு 1 minute 1 second கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அது ஒரு ரவுண்ட் ஆஃப் எரர் மாதிரி இது பண்ணால் ஆல்மோஸ்ட் 1 minute இந்த டெஸ்ட் இங்கே முடிஞ்சிருக்குது ஐஃபோனில். இந்த ஃபோன்லேயும் பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் இல்லை, கிளாக் மட்டும்தான் இருக்குது. ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜியோ சினிமா கொஞ்சம் லோடாக லேட் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ்லேயும் நம்ம அந்த ப்ராசஸிங் பவரோட அட்வான்டேஜை பார்க்குறோம். இனி தான் பெரிய ஆப்பே இருக்குது, ஆஸ்ஃபால்ட் 9. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் டெஸ்ட் பண்ணும்போதும் ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாமே சேமாக இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் ரெண்டு ஃபோனுக்கும் 120 Hz சப்போர்ட் இருக்குங்கிறனால ரெண்டுமே மேக்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் வச்சுருக்கோம். ஆஸ்ஃபால்ட் கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம், எல்லாமே ரேமில் இருக்கான்ட்டு. சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாமே ரேமில் தான் இருக்குது. யூடியூப் ரீலோட் ஆகுது. அமேசான் ரீலோட் ஆகுது. யூடியூப்லேருந்து எல்லா ஆப்ஸும் ரீலோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது மேபி ஆஸ்ஃபால்ட் மட்டும் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஆஸ்ஃபால்ட் 9மே ரீலோட் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் ரேம் மேனேஜ்மெண்ட் OnePlus இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். மேபி சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனுக்கு இப்போ தான் Android 14 அப்டேட் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ மேபி ஒரு OxygenOS 14 புதுசாக இது பண்ணதுனால அவ்வளோ இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் 2-3 அப்டேட் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்டிமைசேஷன் கிடைக்கும்னு நம்பலாம். இதுலேயும் ஒரு சின்ன ஹியூமன் எரர் மாதிரி ஒரு 2 seconds நம்ம இதில் வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் 3 minutes 4 seconds ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லேப் முடிய 1 minute 43 seconds ஆயிருக்குது. நம்ம வந்து அங்கே 1 minute 2 secondsலேயே ஃபுல் ரவுண்டுமே முடிச்சிருக்கோம். இங்கே வந்து 3 minutes 4 seconds ஆயிருக்கு. 3 minutes 4 seconds OnePlus Nord CE3ல 1 minutes 2 seconds iPhone 15 Proவில். கண்டிப்பாக இதுதான் வின்னர் நமக்கு தெரியும் முன்னாடியே. பட் OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே முடிக்கும்னு நினச்சேன். லைக் ஒரு 2 minutesலேயே முடிச்சுன்னு நினச்சேன். பட் இவங்களோட ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் சரியில்லாததுனால நமக்கு வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் இதாகுது. லைக் ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் ஆப் லோட் ஆகிற டைம் கூட 782க்கு வந்து ஓரளவுக்கு ஆப்டிமலாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆப் ஓப்பன் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் OnePlus பார்க்கணும். மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை இந்த ஃபோனில். இந்த ஃபோன் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தான் வின்னர். பட் நான் வந்து அவ்வளோ ஹெவி யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ரேமில் நான் அவ்வளோ யூசேஜ் இருக்காது. ரேம் யூசேஜ் அவ்வளோ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வைக்க மாட்டேன்னா இந்த ஃபோன் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பட்ஜெட் ஃபோன் தான். இந்த ஃபோனுக்கும் பட்ஜெட் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. பட் ஒரு நார்மல் யூஸருக்கு ஒரு ஃபோனுங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை. பட் ஃபோனில் இருக்கிற ஒரு விஷயங்கள் தெரியணும். அதாவது எது அவங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஹெவி யூஸர் இல்லைன்னா அவங்க வந்து இதுவே தாராளமாக போகலாம். அவங்க வந்து இவ்வளோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், இந்த ஃபோன் தான் வின் பண்ணுச்சு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சம்.